இன்றைக்கி நம்ம மேங்கோ ஃபலூடா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னா, நான் 2 மேங்கோ எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டேன், தோல் சீச்சு நறுக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிறணும். அதை அடிக்கும்போது கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறணும். நான் காய்ச்சி ஆற வச்சு சீனி போட்ட பால் அதில் ஊற்றிக்கிறேன். கெட்டியாக காய்ச்சணும், தண்ணி ஊற்றாமல் பால் காய்ச்சணும். அப்புறம் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, கொஞ்சோண்டு நன்னாரி சர்பத்து, சப்ஸா விதை, கொஞ்சோண்டு சேமியா, இதை அடித்து நம்ம வச்சோம்ல பேஸ்ட்டு, மேங்கோ பேஸ்ட், அதை எடுத்துக்கிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் கொஞ்சோண்டு சப்ஸா விதை போடணும், ஊற வச்ச சப்ஸா விதை. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இதை போடணும், நன்னாரி சர்பத்து, கொஞ்சோண்டு சேமியா போடணும். அப்புறம் இந்த நம்மளோட கெட்டியாக இருக்குல்ல மேங்கோ, அதையும் நம்ம கொஞ்சோண்டு போடணும். ஒரு 2 ஸ்பூன் இதையும் போட்டுட்டு, அப்புறம் நான் பாலில் கொஞ்சோண்டு மேங்கோ கலந்து வச்சுருக்கேன் பல்க் மணிக்கு, அதையும் நம்ம இதில் போட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸா விதையை போட்டுக்கிறணும். சப்ஸா விதை போட்டு இன்னும் 1 ஸ்பூன் நன்னாரி சர்பத் போட்டு, அப்புறமா கொஞ்சம் சேமியா இதெல்லாம் போட்டு மறுபடியும் அதே ப்ராசஸ் நம்ம இது பண்ணணும். அப்புறமா நம்ம அந்த பாலை ஊற்றிக்கிறணும். அந்த பால் அதில் நம்ம இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம இது மேலே ஊற்றிக்கிறணும். ஊற்றிட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் இது மேங்கோ பியூரி எடுத்து மேலே போட்டு கொஞ்சம் நன்னாரி சர்பத் போட்டு எப்படி நான் செய்கிறேன்னா அப்படி செஞ்சு பாருங்கள். சுவை ரொம்ப நல்லா டேஸ்ட், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபலூடா. இதில் ஐஸ்கிரீம் போடுவாங்க, நான் ஐஸ்கிரீம் போட இல்லை, அதனால் நான் போடலை. செஞ்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு.